இன்று மீண்டும் மகிமைப்படுவதாக. நம்முடைய பாடல் புத்தகத்துல 661வது பாடல் உங்களுக்கு தெரிந்த பாடல் என்று நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட பாட உங்களை அன்போடு நான் கேட்டுக் கொடுக்கிறேன். சாங் நம்பர் 661. எம்மை படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். வாலிபர்கள் எல்லாருமே நீங்க சந்தோஷமா பாடலாம், சரியா? எம்மை படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கூடினோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். சென்ற காலமெல்லாம் கர்த்தரின் நன்மைகள் எத்தனை அதிகம் அதிகம். வரும் நாட்களிலும் வழி நடத்திடுவீர் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். தூய பாதைதனில் நாங்கள் நடந்து செல்ல ஆவியின் தீருவை தந்திடும். உண்மை அன்பு கொண்டு நாங்கள் வாழ என்று நீரப்பும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரப்பும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பாதைக்கு வெளிச்சம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவியானவரும் இணைந்து எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவரே நாம் துதிக்கிறோம். அருமையான மவுண்ட் சீயோன் திருச்சபையினுடைய இந்த 2வது பாக நிகழ்வுகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய இருதயங்களில் உடைய வசனத்தை தாரும். மீட்பர் இயேசுவோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் வசனம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலாக மாறுவதற்கென்றே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதிதான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை நாம் கவனித்து கேட்க ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு 2 செய்தி உண்டு. ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த மாதத்துல நாம் அதனுடைய தொடர் செய்தியை நாம் சிந்திக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான சில வளங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ரட்சித்ததனுடைய நோக்கம் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகப்படுத்தினது போல, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் யாரை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவரை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். யாரை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அதுல 5 விதமான தங்க இணைப்புகள் உண்டு. பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அந்த ரட்சிப்பை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29, 30 நான் வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு
தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, முன் குறித்திருக்கிறார். அப்ப முன் அறிந்தார், ஃபோர் நாலேஜ். அப்ப யாரை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார், ப்ரீ டெஸ்டினேஷன். சரி, அடுத்து வாசிங்க. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஃபைவ்ஃபோல்ட் சால்வேஷன். அதாவது இந்த ரட்சிப்பினுடைய இந்த 5 தங்க இணைப்புகள் நம்முடைய வாழ்க்கையில யாரும் மறந்து போகக்கூடாது. எப்போது நீங்க சொல்லணும், ஆண்டவர் என்னை முன்னறிந்தார், ஆண்டவர் என்னை முன் குறித்திருக்கிறார், ஆண்டவர் என்னை அழைத்தார், ஆண்டவர் என்னை நீதிமான்களாக்கினார், என்னை ஏற்கனவே மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆல்ரெடி யூ ஹேவ் பீன் குளோரிஃபைட். நீங்கள் தேவனுடைய சாயலாக ஏற்கனவே உங்களை தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த பூமியில நம்ம வாழ்றோம். பூமியிலே நம்ம அநேக நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம், பாரமான காரியங்கள், இவைகளெல்லாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறோருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடுவதற்கு தேவன் உங்களுக்கு சில வளங்களை வைத்திருக்கிறார். ஆல்ரெடி உங்களை முன்னறிந்தார். அவருடைய நாலேஜ்ல உங்க பேரை நீங்க சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி, உங்க பேர் எல்லாரும் எனக்கு தெரியல, உங்க பேரை நீங்க சொல்லி, என்னுடைய பெயர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தேவனுடைய உலகம் தோன்றுவதற்கு முன்பே தேவனுடைய நாலேஜ், தேவனுடைய அறிவில் இருந்தது. அது சொல்ல முடியுமா? அநேகருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை. யாரை முன்னறிந்தாரோ அவர்களை முன் குறித்தார், முன் குறித்தவரை அழைத்தார், அழைத்தவர்களை நீதிமான்களாக்கினார், நீதிமான்களாக்கினவரை ஆல்ரெடி மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதனால நம்ம ஏற்கனவே சாயலாகதான் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்துல தேவன் குறிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்கள், பவுல் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, உங்களிடத்துல கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இப்போ நம்ம வந்து தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு கரு உருவாச்சுன்னா அது 9 மாதம் 10 மாதத்துல அது வந்து உங்களுடைய சாயலாக அது மாறுது. அப்ப பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, கலாத்தியருக்கு எழுதும் பொழுது உங்களிடத்துல கிறிஸ்து உருவாக வேண்டும் என்று கர்ப்ப வேதனைப்படுகிறேன். நிறைய பேர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அப்ப இந்த ரட்சிப்பு, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பு என்ன, அதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, நீங்க அவருடைய சாயலாக ஒரு குறிப்பிட்ட நாள்ல நீங்க மாறணும். நீங்க மாறலன்னா உங்களிடத்துல இருக்கிற அடிமைத்தனம், உங்களிடத்துல இருக்க மறுபடியும் திரும்பி போகிறதான சில விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களிடத்துல அந்த கன்ஃபைன்மெண்ட், அந்த குழந்தை அவருடைய சாயலாக மாறுகிற அந்த விஷயம் தள்ளி போடப்படுகிறது. பவுல் சொல்றாரு கலாத்தியர்ல, உங்கள் நிமித்தம் நான் பயந்திருக்கிறேன், உங்களிடத்துல சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க மறுபடியும் அடிமைத்தனத்திற்குள் ஏன் போகிறீங்க? இவ்வுலக வழிபாடுகளுக்கு ஏன் மறுபடியும் போறீங்க? பாருங்க, ஒரே ஒரு வருஷம் வாசிக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல அவர் சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 3:3, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினரா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலம் கடைசி காலமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சாயலாக மாறுவதற்கு தேவன் அநேக விஷயங்களை வைத்திருக்கிறார். பாதைக்கு வெளிச்சம் வசனம். நான் ஒரு சொல்றேன், 4 விதமான அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ் உங்கள் வாழ்க்கையில தந்திருக்கிறார். ஒன்று, அவருடைய வார்த்தை. முதல் அவருடைய வார்த்தை. சங்கீதக்காரன் சொல்றாரு, சகல சம்பூரணத்துக்கும் எல்லை உண்டு, உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். There is no limit for God's word. சகல சம்பூரணத்துக்கும் எல்லை இருக்கு. உங்களுடைய ஹாப்பினஸுக்கு ஒரு எல்லை இருக்கு, உங்களுடைய வேலைக்கு ஒரு எல்லை இருக்கு. ஜாப் போனா கண்டிப்பா ஒரு இடத்துல ஒரு டைம்ல நம்ம வந்து ரிட்டையர்ட் ஆகணும். அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு.
சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டே. உங்களுடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். There is no limit for God's word. கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை இல்லை. பாதைக்கு வெளிச்சம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் உங்களுடைய சபையினுடைய வளர்ச்சி இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சி இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த பகுதியிலும் வளர்ச்சி இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை பிரதானமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறீர்களா? அப்போ இந்த இடத்துல முதலாவது ரிசோர்ஸ், அன்லிமிட்டட் ரிசோர்ஸ் கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாவது பாருங்க, யோவான் 3:34 அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தரப்பட்ட ஒரு வார்த்தை. யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். There is no limit for God's word. நீங்க நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ஆவியானோர் எப்பவுமே இணைந்தேதான் இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க நம்ம யாத்ராம புஸ்தகத்துல மன்னாவை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. மன்னா 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 எதுக்கு ஒப்புமையா இருக்கு? மன்னா எதுக்கு ஒப்புமை? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்புமை. மன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்புமை. இப்போ மன்னா எப்படி வானத்துல இருந்து எங்க விழுது? வானத்தை எங்க விழுது? பூமியில. பூமியில நம்ம மண்ணில் விழுமா? அப்ப முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு பனியை பெய்ய பண்ணுகிறார். பனி கர்த்தருடைய ஆவியானோருக்கு ஒப்புமையா இருக்கிறது. அந்த பனியில் மேல் அந்த மன்னா விழுகுது. எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களாம் போய் திரட்சியா எடுத்து அதை தேனிட்ட அப்பமாக கொண்டு புசிக்கிறாங்க. அப்போ எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ஆவியானோரும் இணைந்தே இருக்கிறதை நீங்கள் காணலாம். தாவீது பாவம் செய்தான், பயங்கரமான ஒரு பாவம். யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவனுடைய பாவம் செய்து அந்த பாவத்துக்கு காரணமாக இருக்கிற அந்த மனிதனையும் கொலை செய்து அவன் தாவீது நல்லாதான் இருக்கிறான். தாவீது இருக்கிறான். நாத்தானை ஆண்டவர் அனுப்புறார். நாத்தான் பாரு. நாத்தான் ஒரு கதை சொல்றார். யார்கிட்ட? தாவீதுல ஒரு கதை சொல்றாரு. என்ன கதை சொல்றாரு? ஒரு பக்கத்துல ஒரு பெரிய செல்வந்தர் இருக்காரு. அந்த செல்வந்தருக்கு நிறைய ஆடுகள்லாம் மாடுகள்லாம் இருக்கு. இவங்களுக்கு ஒரு வழிபோக்கன் வந்தாரு. வந்த உடனே அவங்களுக்கு அவன்கிட்ட இருக்கிறது என்னது? பக்கத்துல இருக்கிற ஒரே ஒரு ஆடு மட்டும்தான் இருக்கு. இந்த வழிபோக்கனுக்கு ஆடு எங்க இருந்து இருக்கிறாரு? அந்த வீட்டுல இருந்து அவனை மிரட்டி அந்த ஒரே ஒரு ஆடு வச்சிருக்கிறவனை கொண்டு இதெல்லாம் தாவீது கேட்டுட்டுதான் இருக்காரு. தாவீது என்ன சொன்னாரு? தாவீது என்ன சொன்னாரு? நாத்தானுக்கு என்ன சொன்னாரு? அந்த மனுஷன் கொலைக்கு பாத்திரன். யாரு அதுக்கு பாத்திரன்? தாவீதுதான். அப்ப அந்த உணர்வு கூட தாவீதுக்கு இல்ல. ஏன் இல்ல? ஒரே வார்த்தை, ஏன் இல்ல? அவரிடத்துல ஆவியானவர் இல்ல. ஆவியானுடைய வேலை என்ன? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பழைய ஏற்பாட்டுல நீங்க நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் நிரந்தரமாக கொடுக்கப்படல. ஆவியானவர் வருவார், அவருடைய வேலையை செய்வார், போயிடுவார். சிம்சோன் இடத்துல இறங்கினார், பிலேயாம், அப்படி ஒவ்வொருத்தர் மேலையும் இறங்குவார், போயிடுவார். இப்ப தாவீது என்ன கேட்கிறார் பாருங்க. 51ஆம் சங்கீதம் இருங்க. 51ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. 51ஆம் சங்கீதம் அது பெனன்சியல் சாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மன உணர்வு அடைந்த ஒரு சங்கீதம். எல்லாருமே இந்த 51ஆம் சங்கீதத்தை நீங்க பாராம படிக்கணும். அப்ப தாவீது சொல்றாரு, அங்க பாருங்க, முதல்ல பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவரிடத்துல அவன் பாவத்தை உணர்த்தின போது அவன் சொன்னதான ஒரு சங்கீதம் அவன் சொல்றாரு. அவர் சொல்லும்போது சொல்றாரு 4ஆம் வசனத்துல, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன்.
நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடும். கர்த்தருடைய வார்த்தை அவரிடத்தில் அந்த நாளில் இல்லை. தாவீது அநேக சங்கீதத்துக்கு சொந்தக்காரர். தாவீது அநேக வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர். தாவீது எழுதின சங்கீதத்தினாலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க, மாற்றம் இல்லை. ஆனால் அந்த பாவம் செய்து கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலானது. பத்சேபாவிடத்தில் பாவம் செய்து 10-11 மாதங்களுக்கு அப்புறம் நாத்தான் உணர்த்தும் பொழுது அவனிடத்தில் உணர்வு இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப அவர் சொல்றாரு, நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அறிக்கை ரொம்ப முக்கியம். நீங்க ரட்சிக்கப்படுறதற்கு நீங்கள் உங்க பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாவி என்று ஒத்துக்கொண்டால் போதும். நீங்க ஒரு 20வது வயதுல ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறார். 20வது வயதுல ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதற்கு உங்களோடு இடைப்படுகிறார். அந்த தம்பி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். என்ன செய்யணும்? 20 வயசு வரைக்குமாக என்னெல்லாம் பாவம் செய்தேன் அதெல்லாம் அறிக்கையிட்டு, அப்படிலாம் வேதத்துல எங்கேயும் சொல்லல. அப்படின்னா ஒரு பாவத்தை விட்டு போயிடுவான். எத்தனை பாவம் செஞ்சா நமக்கு தெரியாது. அப்போ ரட்சிக்கப்படுகிறதுக்கு என்ன வேணும் பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 9-10 வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 என்னவென்றால் ரோமர் 10:9-10 என்னவென்றால் வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை, அந்த அறிக்கை கவனிங்க, பாவ அறிக்கை கிடையாது. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். Salvation is totally free. அப்போ என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டால் போதும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி. 30 வயசுல ஒருத்தர் ரட்சிக்கப்படுறார், 50 வயசுல ஒருத்தர் ரட்சிக்கப்படுறார், 60 வயசுல ஒருத்தர் ரட்சிக்கப்படுறார். 60 வயசுல செய்த பாவத்தை அவர் சொல்லி, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்திற்காக நீர் மரித்தீர். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அனுதினமும் உன்னுடைய பாவத்தினுடைய நிலையை உணர்ந்து ஆண்டவரோடு கூட நீங்க ஒப்புரவாக வேண்டும். மிக கவனமுள்ள வார்த்தைகளாக இங்கே தாவீது சொல்றாரு. தாவீதுடைய அறிக்கையை பாருங்க. நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் நான் இதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, அவர் என்ன சொல்ல, ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. சங்கீதம் 51:10 வாசிங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், ஸ்டேபிள் ஸ்பிரிட் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டும். 2வது நான் சொன்னேன், 2வது வளங்கள் கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தர் அளவில்லாமல் ஆவியானவர் உங்களுக்கு தருகிறார். அப்ப ஆவியானவரும் வார்த்தையும் இணைந்தேதான் இருக்கும். அதனாலதான் தாவீது சொல்றார், ஆண்டவரே நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க. இன்னைக்கு இருந்தது எனக்கு ஆவி, நாளைக்கு இல்லை. புதிய ஏற்பாட்டில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்னென்றைக்கும் உங்களிடத்துல தங்கும்படியாக நித்தியமான ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எந்த மாற்றமும் இல்லை. ஒரு வசனம் சொல்லுங்க. எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை you have been sealed with the Holy Spirit. அப்போ நீங்க ரொம்ப அருமையான வசனம் வாசிங்க சிஸ்டர். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாக முத்திரை போடப்பட்டீர்கள். அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், அது இப்ப வேண்டாம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட நிரந்தரமாக தங்கி இருக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கார். இப்போ தாவீது என்ன சொல்றாரு? இப்ப சங்கீதம் 51:10 சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு நிலைவரமான ஆவியை தாங்க. என் வாழ்க்கையில ரொம்ப வேதரிங் ஸ்பிரிட் இருக்கு.
நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், நாளைக்கு வேற மாதிரி இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டேபிள் லைஃப் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில ஒரு 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 க்ரோயிங் லைஃப் இல்லை. எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல தான் நாம் இன்னைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன். அப்போ பூரணராகும்படி கடந்து போவமாக, அதுதான் அதனுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ். பூரணராகும்படி கடந்து போவோமாக. இன்னைக்கு காலையில் அதனாலதான் குமாரனுடைய பூரணத்தை குறித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். குமாரன் பூரணம் உள்ளவர், அவருக்கு எவ்வளவேனும் பழுதில்லை. அந்த பூரணரான குமாரன் சில உபத்திரவங்கள் வழியாக கடந்து போய் மறுபடியும் தாம் பூரணரான பின்பு அநேகருடைய ரட்சிப்புக்கு அவர் காரணராகிறார். நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பு உங்களோடு நிற்காது. உங்களுடைய ரட்சிப்பு அநேகருக்கு காரணராக நீங்கள் உங்களை பூரணப்படுத்த வேண்டியது அவசியம். சொல்ல பாயிண்ட் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நீங்களே பெர்ஃபெக்டாக ஆகலன்னா நீங்க எத்தனை பேருடைய ரட்சிப்பு நீங்க காரணராக இருக்க முடியும்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றி இருக்கிறீங்க அல்லது உருவாக்கி இருக்கிறீங்க? பவுல் சொல்றாரு, உங்களை என் சுவிசேஷத்தினாலே பெற்றேன், கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. கர்ப்ப வேதனைப்படுகிறேன். எத்தனை பேருக்காக நீங்க ஜெபித்து இருக்கிறீங்க? எத்தனை பேருக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணம் செய்திருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையினுடைய பூரணம் என்ன ஸ்டேஜில் இருக்கு? நான் ஒரு முறை ஒருத்தரோட பேசிக்கொண்டிருக்கும் அவர் சொன்னாரு, சின் மீட்டர் அப்படின்னு, அத பாவத்தை அளக்கும் கருவி ஒண்ணு கண்டுபிடிக்காம வச்சுக்கோங்க. பயந்துறாங்க எல்லாரும். இப்ப எல்லாத்துக்கும் கருவி இருக்கு. நான் வந்து சென்னர் வாக்கிங் போவேன். வாக்கிங் போனா வாக்கிங் வீட்டுக்கு போனா கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய மொபைல்ல வந்து நீ 4110 ஸ்டெப் போன. அப்போ ஒரு தடவை இந்த KFCல ஒரு தடவை நான் சாப்பிட்டேன், தூத்துக்குடியில. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. நான் வந்து சென்னைக்கு ஒரு தடவை போயிருக்கும் பொழுது அங்க வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது, நீ KFC உனக்கு பிடிக்கும். எனக்கு நான் பிடிக்கும் எங்க சொன்னேன். ஒரு தடவை சாப்பிட்டேன். அது அங்க சென்னைக்கு போன உடனே இங்க ஒரு மெசேஜ் வருது, நீ KFC உனக்கு பிடிக்கும், இங்க பக்கத்துல ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு அது அட்ரஸும் கொடுக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. பாவத்தை அளக்கும் கருவி ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில சின் மெஷரிங் மீட்டர் என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து வச்சாங்கன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நான் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் அல்லது நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் அல்லது பூரணராகும்படி நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். என்னுடைய அர்ப்பணம் என்ன? அப்ப ரெண்டாவது அவர் சொல்றாரு, பாருங்க, நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 51:11 பாருங்க, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதையும். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில மிக மிக மோசமான ஒரு நிலை என்னவென்றால் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒருவனை தள்ளி விடுவது. தேவன் யாரையும் தள்ளி விடுகிறவர் அல்ல. ரோமர் 11ஆம் அதிகாரத்துல தேவன் யாரையும் தள்ளி விடுகிறவர் அல்ல. பாருங்க ரோமர் 11:1 பாருங்க. ரோமர் 11:1 இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ? தேவன் ஒருபொழுதும் யாரையும் தள்ளி விடுகிறவர் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்ப இந்த சங்கீதம் 51 அவர் சொல்றாரு, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், அப்புறம் பாருங்க, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இது அப்பமே அவர் சொல்லிட்டாரு. எத்தனை 3000 ஆண்டுகளுக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார். பெந்தேகோஸ்தே நாள்லதான் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக தந்தரப்படுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். வேதத்துல நீங்க வந்து 3 பிரிவு தான் வேதத்துல இருக்கு. என்ன இருக்கு? ஆதியாகமம் 1-11 வரைக்கும், ஆதியாகமம் 1-11 வரைக்கும் மனுஷன் குறித்ததான ஒரு குறிப்பு. சரியா? எழுதிக்கோங்க. ஆதியாகமம் 1-11 வரைக்கும் பாபேல் அந்த கோபுரம் அந்த இது ஆச்சு இல்ல, அங்க வந்து பாசை தாறுமாறாச்சு இல்ல, அது வரைக்கும் ஒரே ஒரு மனிதனை குறித்ததான ஒரு இடம், ஒரு குறிப்பு. அங்க இருந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வரைக்கும்
இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான விஷயம். எங்க இருந்து? ஆபிரகாமை தேவன் அழைத்ததுல இருந்து. ஆதியாகமம் 12 ஆண்டவர் அழைச்சாரா? ஆபிரகாமுடைய புத்திரர் நம்ம எல்லாரும் இஸ்ரவேலர்கள். அங்க ஆபிரகாம் அழைத்த அந்த ஆதியாகமம் 12 இருந்து எங்க வரைக்கும்? அப்போஸ்தலர் 2 வரைக்கும். அப்போஸ்தலர் 2 இருந்து தேவனுடைய சபை, இந்த 3 தான் தேவனுடைய பார்வையில். அப்போஸ்தலர் 2 எது ஆரம்பமானது? சபை ஆரம்பமாயிற்று. அப்போ மனுஷனை குறித்ததான அந்த வரலாறு, இரண்டாவது இஸ்ரவேலை குறித்ததான வரலாறு, சபையை குறித்த வரலாறு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? சபையினுடைய வரலாறுல. எவ்வளவு நாள் இங்க நம்ம சபை இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு நிறைய சத்தியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நிறைய பேர் சத்தியங்கள் சொல்றாங்க. அதனால நான் ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். அப்போ இந்த ஆவியானவரை குறித்து இன்னொரு குறிப்பை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இங்க தாவீது சொல்றாரு, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி. 3 ஆவியானவரை குறித்த 3 குறிப்புகளை எங்க கொடுக்கிறார். முதலாவது என்ன சொல்றாரு? நிலைவரமான ஆவி. இரண்டாவது உமது பரிசுத்த ஆவி. மூன்றாவது உற்சாகமான ஆவி. இந்த 3 உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்தை நோக்கி கடந்து போவதற்கு, பூரணராகும்படி கடந்து போவதற்கு தேவன் கொடுத்த 2வது வளம் ஆவியானது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பெர்சன்டேஜ் உங்க வாழ்க்கையில உங்களுடைய விருப்பம் வெறுப்பம், உங்க விருப்பு வெறுப்போ அல்லது உங்க வாழ்க்கையில எத்தனை சதவிகிதம் ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? நாளிலே நாம் மிகவும் கவனமாக சிந்திக்க வேண்டிய அநேக வேத பகுதிகள் இருக்கிறது. அப்போ இங்கு நிலைவரமான ஆவி. அநேகருடைய வாழ்க்கையிலே ஸ்டேபிள் லைஃப் இல்ல. நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும், உமது பரிசுத்த ஆவி எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்றார். அப்போ இந்த ஆவியானவருடைய குறிப்பை நீங்க பாருங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அப்படித்தானே? 3ஆம் நாள் அது 0ன்னு வச்சுக்கோங்க. அவர் உயிரோடு எழுந்தது 0ன்னு வச்சுக்கோங்க. 0 நாள். அதுல இருந்து ஆண்டவர் எத்தனாவது நாள் பரத்துக்கு போனாரு? 40வது நாள். 40வது நாள் பரத்துக்கு போய்க்காரு. அப்படிதானே? 40 நாள் அளவும் என்ன செஞ்சாரு? 500க்கும் மேற்பட்டவங்களுக்கு தரிசனமானாரு, எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தினார். 40வது நாள் எங்க போயிட்டாரு? அவர் என்ன சொன்னாரு? நான் போவேனே ஆகில் தேற்றவாளனே உங்களுக்கு தருவேன். சரி, தேற்றவாளன் என்னை கொடுக்கப்பட்டார்? 50வது நாள் கொடுக்கப்பட்டார். 40வது நாள் ஆண்டவர் போயிட்டாரு. இங்கே 50வது நாள் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது, பெந்தேகோஸ்தே நாள் 50 என்று அர்த்தம். 50வது நாள் ஆவியானவர் தந்தரப்படும். அங்க அக்கினி, அங்க பல பாசை பேசுறாங்க. அது ஒரு நிகழ்வு. இந்த 40ல இருந்து 50வது நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இல்ல. ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் இருந்தது. இந்த 40ல இருந்து 50 நாளுக்குள்ளதான் அப்போஸ்தலர் 1 எழுதப்படுது. அப்போஸ்தலர் 1ல 120 பேர் மேல் வீட்டுல ஏறி ஒருமனப்பட்டு ஜெபத்தில் தரித்திருந்தார். இந்த ஒருமனம் எங்கிருந்து வந்தது? ஆண்டவருடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் கண்காணிக்கிறார், காக்கிறார். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே முழு கட்டுப்பாட்டுக்கு நாம் அவரை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆவியின்படி சிந்திங்க, ஆவியின்படி செயல்படுங்க, ஆவியின்படி எல்லா காரியங்களையும் தீர்மானிக்க. மாம்சத்துக்கு உங்களுடைய இச்சைகளுக்கு உங்களுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம், மாம்சத்தின் சிந்தை மரணம். அநேகருடைய வாழ்க்கையில நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 3 விதமான மனிதர்களை சொல்றார். ஒரு மனிதன் யாரு? ஜென்ம சுபாவமான மனிதன். அவன் எங்க இருக்கான்? வேதம்
ஜனங்களை ரெண்டாக தான் பிரிக்குது வேதம். ஜனங்களை ரெண்டா பிரிக்கும், ஒன்று விசுவாசிகள், இன்னொன்று அவிசுவாசிகள். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாரும் ஜென்ம சுபாவமான மனிதர்கள், அவங்க ஆண்டவரை அறியார்கள், ரைட். ஆனா இந்த இந்த ஆவிக்குரிய மனிதன் என்ன செய்யறான்? எல்லாவற்றையும் ஆவிக்குரிய மனிதன் என்ன செய்யறான்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து அறிகிறான். என்ன கேர்ஃபுல்லான, அதுக்கு அது என்ன? அது ஆவியானவர் செய்கிற வேலை. ஆவிக்குரிய மனிதன் எல்லாவற்றையும் நிதானித்து செயல்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதங்களில் நாம் கவனமாக செயல்பட வேண்டும். இன்னொரு மனிதன் இருக்கான், அது யாரு? ஃபிளஷி மேன், மாம்சத்துக்கு எதுவான மனிதன். நான் சில நேரம் யோசிப்பேன், மாம்சத்துக்கு எதுவான மனிதர்கள் இருந்தாங்கன்னா அவங்க எந்த பகுதியில சேருவாங்க? அங்க சேருவாங்களா, இங்க சேருவாங்களா? ரட்சிப்பு பாதி அளவு ரட்சிப்புன்னு எதுவுமே இல்லை வேதத்துல. there is no partial salvation. வேதத்துல ஒருவர் பாதி அளவு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் என்று எங்குமே இல்லை. நரகத்தின் அக்கினியிலிருந்து தப்புகிறவர்கள் தான் அங்கு ரட்சிப்பு என்று வேதம் கூறுகிறது. அதனால நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கேன் பிரதர் அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. salvation is salvation. அது எந்த மாற்றமும் இல்லை. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். நான் அடிக்கடி கேட்பேன், பிரதர் நீங்க உங்க ரட்சிக்கப்பட்ட தேதி இருக்கா? 1977 நவம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலையில ஊட்டியில் இருந்து ஒரு சகோதரர் ஊழியர் வந்தார். ஒரு 2-3 பேர் தான் உட்கார்ந்து இருந்தோம். அந்த நேரத்துல அவர் என்னோடு கூட சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டார். என்னுடைய 17வது வயதுல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அப்ப நான் ஒரு தடவை சாட்சி சொல்லும் பொழுது அங்க பக்கத்துல ஒரு சபையில உடனே ஒரு சிஸ்டர் கொண்டு வந்தாங்க. பாருங்க சிஸ்டர், பாருங்க பிரதர், நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன். அதுல எனக்கு அந்த நேரம் போக்கு எழுதி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட அந்த தேதி உங்களுக்கு தெரியுமா? தேவன் உங்களோடு இடைப்பட்ட அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது ஒரு என்கவுண்டர், சின் என்கவுண்டர். அன்றைக்கு இரவு எனக்கு தூக்கமே வரல. என்னோட ஆண்டவர் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், உன்னிடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேவன் உன்னை முன்குறித்திருக்கிறார், தேவன் உன்னை முன்னறிந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்ற வார்த்தை கேட்ட பொழுது ஆண்டவருக்கு என்னை ஒப்புக் கொடுத்தேன். அந்த நாள் இன்னைக்கும் ஒரு புதுமையான நாளாக இருக்கு. ஞானஸ்நானம் எடுத்த தேதி வேறு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும் போது அவர் நிருபங்களை கேட்டு வாங்கி கொண்டு தமஸ்குவிலிருந்து எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறார். ஒரு ஒளி பிரகாசிக்கிறது, தேவன் சந்திக்கிறார். அப்போ சவுல் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? அவர் என்ன சொன்னாரு? நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஈசாக்கின் தேவனும், நான் யாக்கோபின் தேவனும். அப்படியே சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. தேவனுடைய தரிசனம் என்பது ஆச்சரியமானது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய வாழ்க்கையிலே there should be an encounter with sin. பாவத்துக்கு எதிராக போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே, அந்த பாவ உணர்வு என்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிறதோ அன்றைக்குத்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தொடர்ந்து கண்காணிக்கிறார், தொடர்ந்து வழி நடத்துகிறார், ஆவியின் மூலமாக பேசுகிறார், ஆவியானவர் மூலமாக சகல காரியங்களையும் செய்கிறார். அதனால there is no partial salvation. நான் பாதி அளவு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. நாங்க சபையில ஞானஸ்நானத்துக்காக சில நேரம் வருவாங்க, அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன், ரட்சிப்பை பத்தி தெளிவா சொல்லுவோம். ஞானஸ்நானத்தை அன்னைக்கு உங்களை ரட்சிப்பை பத்தி சாட்சி சொல்லுங்க அப்படின்னா, உங்க ரட்சிக்கப்பட்டோம், பாவத்திலிருந்து விடுதலை ஆனோம், இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களுக்காக மனித ஒண்ணுமே இருக்காது. என்னை சபைக்கு கூப்பிட்டாங்க, சபைக்கு வந்தேன், நல்லா இருந்தது, அது இதெல்லாம் சொல்லுவாங்க. ரட்சிப்பு தேவனுடைய. அதனாலதான் எபிரேய ஆக்கியோன் சொல்றாரு பாருங்க, முதல் வாணி. அதைத்தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். முதல் வாணி எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது சொல்றாரு, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 3ல இருந்து வாசிங்க. எபிரேயர் 2:3-4. முதலாவது கர்த்தர் மூலம், நல்ல கவனிங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும்
அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? முதல் வார்னிங், ஃபர்ஸ்ட் வார்னிங் இன் ஹீப்ரூஸ். நிறைய காரியங்கள் நான் சொல்ல நினைச்சேன். நான் ஆவியானவருடைய வழி நடத்துதல் நான் இன்றைக்கு இந்த 2 செஷன் நான் சொல்ல விரும்புறேன். அப்ப 2வது தேவன் நமக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிற விஷயம் ஆவியானவர். முதல்ல என்ன கொடுத்திருக்காரு சொன்ன சிஸ்டர்? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை நீங்க சாதாரணமா எடுக்காங்க சிஸ்டர்ஸ். சங்கீதம் 19ஆம் சங்கீதத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சங்கீதம் 19ஆம் சங்கீதத்துல வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலு பகல் வார்த்தையை தெளிவிக்கிறது, இரவுக்கு இரவு அறிவை அப்படிலாம் சொல்லி வாசிட்டே வரும்பொழுது பாருங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. அந்த பெண் இருந்தா நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. அத முதலாவது 7ஆம் வசனத்துல பாருங்க. 1 கர்த்தருடைய வேதம். போதும், கர்த்தருடைய வேதம். அதுல ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ண 1. 2வது கர்த்தருடைய சாட்சி. 2 நம்மள அத சொல்றேன், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 3வது கர்த்தருடைய நியாயங்கள். 4வது கர்த்தருடைய கற்பனை. 5வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 6வது கர்த்தருடைய நியாயம். எல்லாம் ஒண்ணுதானா? 6 கர்த்தருடைய வார்த்தைகளினுடைய 6 மல்டிஃபோல்ட் கேரக்டர் சொல்றாரு. ஆங்கிலத்துல வேணா எழுதிக்கோங்க. முதலாவது கர்த்தருடைய வேதம், லா ஆஃப் காட். 2வது கர்த்தருடைய சாட்சி, ஸ்டாட்யூட்ஸ் ஆஃப் காட். 3வது கர்த்தருடைய நியாயங்கள், பிரீசெப்ட்ஸ் ஆஃப் காட். 4வது கர்த்தருடைய கற்பனை, கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். 5வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஃபியர் ஆஃப் தி லார்ட். 6வது கர்த்தருடைய நியாயங்கள், ஆர்டினன்ஸ் ஆஃப் காட். ஆர்டினன்ஸ்னா உங்களுக்கு தெரியாது, மிலிட்டரி வேர்ட். அப்போ இந்த 6 விதமான காரியங்கள் இப்ப வாசிங்க சிஸ்டர். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. இதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. 2வது கர்த்தருடைய சாட்சி, சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. 3வது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. 4வது கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. 5வது கர்த்தருக்கு பயப்பட பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறது. 6வது உண்மையும் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. இப்போ இந்த 6 விதமான கர்த்தருடைய வசனம் நான் உங்களுக்கு சொன்னேன். தாவீது சொன்னாரு, இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு there is no limit, சகல சம்பூரணத்துக்கும் எல்லை உண்டு, உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் என்று சொன்னேன். இந்த 6 காரியங்களும் என்னெல்லாம் செய்து பாருங்க. 1 முதலாவது 11ஆம் வசனம், அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். 1 கவனமா கேளுங்க, அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். 1. 2வது அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த வேளாண் உண்டு. 2. 3வது தன் பிழைகளை உணர வைக்கிறது. 3. 4வது மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்குகிறது. 5வது துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக் கொள்கிறது. 6வது அவைகள் என்னை அண்டிக் கொள்ள ஒட்டாது இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6 விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கர்த்தருடைய வசனம் செய்கிறது. முதலாவது எச்சரிப்பு கொடுக்கிறது. இந்த கர்த்தருடைய வசனம் இல்லாம, கர்த்தருடைய வசனத்தினாலதான் முதலாவது ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்படிதானே? நீங்க நீதிமொழிகள் ஒரு வசனம் பார்க்கலாம், போதக சிக்ஷை. யார் சொன்னா? போதக சிக்ஷை. அது ஆச்சரியமானது. நம்ம மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுவும் எபிரேயர்லாம் நம்ம படிக்க போனோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல, என் மகனே கர்த்தருடைய சிக்ஷை அற்பமா என்னது? என்ன சிக்ஷை அது? நீங்க உடனே ஐயோ எனக்கு ஆண்டவர் வியாதி கொடுத்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு சுகமீனம் கொடுத்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டாரு, அதெல்லாம் கடைசி தான். ஆண்டவர் ரொம்ப ஞானமுள்ள தேவன், நீதி உள்ள தேவன். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை மீறும் போது, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு பாருங்க,
சங்கீதம் 19 அவைகளால் உமது அடியை எச்சரிக்கப்படுகிறேன். போதக சிக்ஷை, போதக சிக்ஷையே விளக்கு. நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நான் உங்களுக்கு அதை மட்டும் லேசா சொல்றேன், அப்ப பின்னாடி நம்ம பார்க்க போறோம். எபிரேயர் 12:5 அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷிக்கிறார். தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்க சிக்ஷை தண்டனை. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமா நடக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனம் அப்படி நம்மோடு இணைஞ்சே இருக்கணும். நான் சில நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நான் ஏதாவது யோசிப்பேன். சும்மா வண்டி எடுப்பேன், வண்டி திடீர்னு பஞ்சர் ஆகும். எதுக்கு பஞ்சர் ஆச்சு? பஞ்சர் ஆகுறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். அது ஏதாவது முள்ளு குத்தி இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்ம வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் நம்ம ஆவியினுடைய சிந்தை உள்ளவர்களா இருக்கும். ஆண்டவரே, எதற்காக இந்த தடை எனக்கு, எதற்காக இந்த காரியம், அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் 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 நீங்க உங்க ஆவியினுடைய அனுகிரகம், ஆவியினுடைய ஏவுதல், ஆவியினுடைய நிர்மாணம், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில அவசியம். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்கும் போது அதை ரொம்ப அழகா படிக்கலாம். ஆவியினுடைய நிர்ணயம், ஆவியினுடைய ஏவுதல். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுகள் எப்பவும் இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது, தேவையில்லாத காரியம் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, சங்கீதம் 19 நம்ம பார்க்கும்போது அவைகளால் உமது அடியை எச்சரிக்கப்படுகிறேன். எச்சரிப்பு. அதான், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்த ஃபர்ஸ்ட் வார்னிங் இன் ஹீப்ரூஸ் சாப்டர். அடுத்து சொல்றாரு பாருங்க, அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன். இரண்டாவது, அந்த 6 விஷயத்துக்கும் நான் 6 ஆக்டிவிட்டிஸ் சொல்றேன். இந்த கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, ஒண்ணு, அவைகளால் உமது அடியை எச்சரிக்கப்படுகிறது. இரண்டாவது, அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன். there is no limit. மூணாவது, பிழைகளை உணர்கிறது. அநேகருடைய பிழைகளை அவங்க உணர்றதே இல்லை. உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம கைய யாருக்கு நீட்டுவோம், வேற யார் மேலையாவது நீட்டுவோம். நீ தான் இப்படி செஞ்ச. ஆதாம் ஏவாள் அவங்களோட ஒரு காரியங்களை நமக்கு நல்லா தெரியும். சர்ப்பம் தான் என்னையை வஞ்சித்தது. ஆதாம் சொல்றான், இவதான் என்னை வஞ்சித்தாள். You are the person. நீங்க தான். தேவன் மனிதர்களை விரும்புகிறார். ஒரு குறிப்பு விதமாக சொல்ல, men are God's methods. மனிதர்கள் தேவனுடைய முறைமைகள். மனிதர்கள் தேவன் மனிதனை கொண்டுதான் எல்லா காரியங்களையும் செய்கிறார். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய கையினுடைய முறைமைகள். உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யணும் தீர்மானித்திருக்கிறார் எனக்கு தெரியாது. நீங்க தான் கேட்கணும். ஆண்டவரே, என்னை கொண்டு யாரை நீர் ஆதாயப்படுத்த போய். அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு காலையில நம்ம சிந்தித்தோம். அவர் பலத்த சத்தத்தோடும் அவர் பூரணமானவர். அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி தன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது நிமித்தம் அங்கு தாம் பூரணரான பின்பு அநேகரை ரட்சிப்பதற்கு காரணரானார். உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எத்தனை பேரை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க கொண்டு வரீங்க? நாளிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். இங்கே இரண்டாவது சொல்ற, மூணாவது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன்னுடைய பிழைகளை உணருங்க. இவர் சொல்றாரு, யோபு சொல்றாரு, என்னுடைய குற்றங்களை எனக்கு சொல்லுங்க. எப்ப குற்றங்கள் ஏதா இருந்தா சொல்லுங்க. யாரும் பூரணர் அல்ல. இங்க பவுல் சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு பாருங்க, 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4:4 என்னிடத்தில் யார் குற்றத்தையும் நான் அறியேன். அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, என்கிட்ட ஒரு குற்றமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்க யாரும் நீங்க சொல்ல முடியாது. ஆனா பவுல் சொல்றாரு, என்னிடத்துல யாதொரு குற்றமும் இல்லை என்று நான் அறிவேன், ஆகிலும் அதனால நான் நீதிமான் இல்லை.
நான் நீதிமான் இல்ல, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். இங்க யாரும் நான் பெரிய பூரணர் அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. பவுல் சொல்றாரு, நான் எந்த ஒரு குற்றமும் நான் செஞ்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் நான் நீதிமான் இல்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். பவுல் திரும்பவும் சொல்றாரு, 2 கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில என்ன செய்யறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம், 2 கொரிந்தியர் ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணி. தங்களை தாங்களே இன்றைக்கு அநேகர் மெச்சிக்கொள்றாங்க. அதை தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொள்றாங்க. தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. உங்களுக்கு ஸ்கேல் எது? உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஸ்கேல் என்ன? நீங்க எதை வச்சு ஆளுங்க? நான் தான் சொல்றேன், சின் மீட்டர்னு சொன்னேன். நீங்க ஒரு ஸ்கேல், நான் ஒரு ஸ்கேல் தரேன். இந்த ஸ்கேல அந்த உங்களை அளப்பதற்கு என்ன ஸ்கேல்? சபையா? இல்ல. உங்களை அளப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை அளப்பதற்கு உங்களை நீங்களே அளந்து கொள்ள முடியாது. உங்களை அளப்பதற்கு ஒன்றே ஒன்று. எது? கர்த்தருடைய வசனம் மட்டும்தான். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் கர்த்தருடைய வேதம் தான் உங்க அளவு. நீங்க வேதத்தின்படி உங்களை ஒப்பிட்டு பாருங்க. தங்களை தாங்களே ஒப்பிட்டுக் கொள்கிற யாரும் புத்திமான்கள் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல பிரதர் நான் என்ன ரொம்ப கரெக்டா தான் பிரதர் அப்படின்னு அர்த்தம் என்ன? கரெக்டுக்கு என்ன இங்கிலீஷ் பிரதர்? கரெக்டுக்கு என்ன இங்கிலீஷ்? ரைட், அப்படித்தானே? ரைட். நான் ரொம்ப ரைட்டா இருக்கேன் பிரதர், அது கரெக்டா? வேதம் என்ன சொல்லுது? ரைச்சுவஸ். ரைட் வேற, ரைச்சுவஸ் வேற. ரைச்சுவஸ்னா என்ன? நீதி. அப்போ நீங்க சொல்லலாம், பிரதர் நான் நான் எல்லாம் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப நீங்க என்ன சொல்லணும்? நான் கரெக்டா, நான் நீதியா இருக்கேன் பிரதர் அப்படி சொல்ல முடியுமா உங்களால? ரைட் வேற, ரைச்சுவஸ் வேற. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ரைட்டா இருக்கேன், நான் கரெக்டா இருக்கேன். நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, நான் கரெக்டா இருக்கேன், என்னுடைய கரெக்டா இருக்கேன். ஆனா கர்த்தருடைய வேதத்தின்படி இல்லையே. கர்த்தருடைய வேதத்தின்படி என்ன சொல்லுவோம்? ரைட் அல்ல, ரைச்சுவஸ். யாராவது கேட்டாங்கன்னா, நான் நீதியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் நீதியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்கு நேரம் முடிய போகுது. அப்ப உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில 2வது நாம் சிந்திக்கிற விஷயம், கர்த்தருடைய வார்த்தையும் ஆவியானவர். 2 தீமோத்தேயுல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு பாருங்க. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு இந்த செஷனை நான் நிறைவு செய்யறேன். 2 தீமோத்தேயுல வேதம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு, எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க, 3:16. சரியா? இப்ப பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நான் சொன்னேன், கர்த்தருடைய வசனத்தையும் ஆவியானவரையும் பிரிக்க முடியாது. உங்க வாழ்க்கையினுடைய எந்த பகுதியிலும் ஆவியானவர் இல்லாமல் எந்த ஒரு உணர்வும் உங்க வாழ்க்கையில வராது. அப்போ இந்த ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா. கலாத்தியர்ல என்ன பார்க்கிறோம்? மாம்சத்தின்படி வாழ்றவங்க ஆவியின்படி, 2க்கும் இடையில அது ஒன்றோடு ஒன்று போராடுகிறது என்றுதான் வாசிக்கிறோம். இங்க பாருங்க, 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படிக்கு அவைகள்: 1 உபதேசம், 2 கடிந்து கொள்ளுதல், 3 சீர்திருத்தல், 4 நீதியை படிப்பிக்குதல். 4 விஷயங்களையும் கர்த்தருடைய வசனம் செய்கிறது. 1 உபதேசம், டீச்சிங்; 2 கடிந்து கொள்ளுதல், ரெபியூக்கிங்; 3வது சீர்திருத்தல், கரெக்டிங்; 4வது நீதியை படிப்பிக்குதல், ட்ரைனிங் இன் ரைச்சியஸ்னஸ்.
இந்த கர்த்தருடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே 4 காரியங்களையும் செய்கிறது. அப்போ நீதியை படிப்பிக்குதலா இருக்கு. அது முதல்ல என்ன செய்து உபதேசிக்குது. உபதேசம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகுந்த அவசியம். உபதேசிப்பதிலையும் அடுத்து என்ன செய்யுது? கடிந்து கொள்ளுதல், ரெபியூக்கிங். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். தாவீது பாவம் செய்த பொழுது சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லும்போது சொன்னாரு, நீ ஏன் இதை செய்தாய் என்ற கேள்வி. யோனா தப்பு செய்து அவன் அந்த அந்த கப்பலினுடைய அடித்தடத்துல இருக்கும் பொழுது, பெருங்காற்று வந்த பொழுது, தேவனுடைய மனுஷனை பார்த்து அஞ்ஞானிகள் கேட்கிற கேள்வி பாருங்க, நீ ஏன் இதை செய்தாய். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய தரம் குறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வசனம் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும், அருமையான வார்த்தை. உங்க வாழ்க்கையிலே சீர்திருத்தல் அவசியமாக இருக்கிறது. சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னொரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி நான் 2 சாமுவேல் 24 அதிகாரத்துக்கு வரும்போது தாவீதுடைய கடைசி பாவத்தை நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 24 அதிகாரத்துல பாருங்க. ஏன் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் என்றால், 2 சாமுவேல் 24 அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம்பார் என்று அவருக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்பட்டான். நல்லா கவனிக்க. இந்த தாவீதுடைய வாழ்க்கை இதை மட்டுமே நம்ம தனியா படிக்கலாம், ஆனா நமக்கு நேரம் இல்ல. இந்த தாவீது யாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கினவர் தான். ஆனாலும் இந்த இடத்துல இதுக்கு இன்னொரு வசனம் வாசிங்க சார். 1 நாளாகமம் 21 இதோடைய பேரல் போர்ஷன் 1 நாளாகமம் 21 வாசிக்கும் போது 1 நாளாகமம் 21 பாருங்க. அந்த 1ஆம் வசனம் வாசிங்க, கரெக்டா இருக்கும். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி யார் செஞ்சது? தாவீது தொகையீடுகளுக்கு யார் செஞ்சது? சாத்தான். அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே சாத்தான் புகுந்து அநேக காரியங்களை செய்கிறார். இன்னும் நான் சொல்ல போனா, நீங்க ஒருவேளை தப்பா எடுத்துக்கலாம், அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசுகிறது இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசுகிறது இல்லை. அநேகருடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் இடைப்படுகிறது இல்லை. அநேகருடைய வாழ்க்கையிலே துணிகரமான பாவமும். சங்கீதக்காரன் சொல்றார், என்னுடைய உள்ளிந்திரியங்களில் நான் உண்மை இருக்க விரும்புகிறேன். என்னுடைய உள்ளிந்திரியங்களே. அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இஸ் a God of revelation. ஆண்டவர் வெளிப்பாடுகளின் தேவன். அநேகருக்கு தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், இன்னும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாக போகும் பொழுது தன்னுடைய வெளிப்பாட்டை ஆண்டவர் நிறுத்தி விடுகிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் இந்த நாளிலே. அவர் God is a speaking God. He is not a mute God. என்னுடைய வீட்டுல ஒரு சின்ன ஒரு டைம் பீஸ். நாங்க ஃபாரின்ல இருக்கும்போது எல்லாரும் 8 மணிக்கு படுத்துருவாங்க. அப்போ அந்த 8 மணிக்கு படுத்ததுக்கு அப்புறம் அப்படியே அமைதலா இருக்கும். அந்த டைம் பீஸ் டக் 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 நல்ல சத்தம் கிளியரா இருக்கு. பகல்ல ஓடுமா? ஓடும். ஆனா அந்த சத்தம் கேட்கல. ஏன் கேட்கல? கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது மட்டும்தான் ஆண்டவர் பேசுவார். இந்த எஃப்எம் இருக்கு 98.5ங்கிறான். அது 98.4 வச்சா கேக்குதா? கேட்காது. கச்சான்னு எல்லாம் சத்தம் போட்டு. கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இங்க நம்ம பாக்குறோம், தாவீது இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு சாத்தான் ஏறினான். இப்ப ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். யோவாபு வாரம். யோவாபு யாரு? தாவீதுக்கு கீழே இருக்கிறவனா மேல இருக்கிறவனா? கீழே இருக்கிறவன். யோவாபு என்ன சொல்றான்?
ஆண்டவரே இது உமக்கு வேண்டாம், கொஞ்ச பேரை கொண்டாயிலும் ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு தடை இல்லை. அதே தாவீதுதான் ஒரு கல்லினாலே என்ன பண்ணான், ஒரு கல் தானே, ஒரு கவன்ல ஒரு கல்லினாலே என்ன பண்ணான், அவ்வளவு பேரை கொன்றான். ஆனா இந்த தாவீது, அப்போ தாவீதுடைய நிலை எவ்விதமாக இருக்கிறது? தேவனோடு இல்லாததுனாலே மாம்சத்துக்கு ஏதுவாக சிந்திக்கிறான். எல்லாரும் கூப்பிடுறான், வா இங்க வாங்க, எல்லாரும் போய் யூதா எல்லாரையும் போய் தொகையிடுங்க. அதுல ஒரு வசனம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க, 2 சாமுவேல் கடைசி அதிகாரத்தையும் 1 வாசித்து பாருங்க. அதுல அங்கேயும் அந்த யோவாபு சொல்லும் பொழுது என்ன நடக்கு அப்படின்னா, யோவாபுடைய வார்த்தை கீழே போய்விட்டது, தாவீதுடைய வார்த்தை மேலிட்டது. ஓ சொல்றான் அநேக விசுவாசி, அநேக மூப்பர்கள், அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் வாழ்க்கையிலே விசுவாசிகள் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட இல்லாத நிலை வந்திருக்கிறது. இங்க யோவாப் சொல்றான், ஆண்டவரே இது வேண்டாம், போ, நீ தான் போய். அவன் போனான், போய் பண்ணான். என்ன நடந்தது? தான் முதல் பெயர் சபா வரைக்கும் எவ்வளவு பேர் செத்தாங்க சொல்லுங்க? தான் முதல் பெயர் சபா வரைக்கும் எத்தனை பேர் செத்தாங்க? 70,000 பேர் செத்தாங்க. தாவீது சொல்றான், இந்த ஆடுகள் என்ன செஞ்சது? கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய வேலையை செய்யறவங்க, பொறுப்புள்ள தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் 70,000 பேர் இறந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், 3 காரியத்தை சொன்னார், உனக்கு 3 இதை நீ எடுத்துக்கோ. 3 ஆண்டவர் எப்பவுமே நம்ம இடத்துல, நீ தண்டனையை நம்ம இடத்துல கொடுக்காத, தண்டனையை நம்ம இடத்துல நீயே தெரிந்துக்கோ. இவன் பார்த்தான், கடைசி தண்டனையை தெரிந்து கொண்டான். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் 70,000. கர்த்தருடைய பண்ணையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆவியினால் நிரப்பப்பட்டு, ஆவியினால் தீர்மானித்து, ஆவியினாலும் கர்த்தருடைய வசனத்தினால் மட்டுமே நாம் காரியங்களை செய்ய வேண்டும். மாம்சத்துக்கு எந்த விதத்திலும் நாம் இடம் கொடுக்க கூடாது. மாம்ச சிந்தை அது மிக மிக பயங்கரமான. அதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்து சிந்திக்கலாம். சகோதரி ஜெபித்து நிறைவு செய்வாங்க. தேங்க்யூ.